வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏகேஎம் ஐஎஸ் அண்ட் நீட் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமுக்கான 10 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பார்ட் 31 ஃபார் such type of questions and test series study materials video classes. You could call us at 9600 111 339 or 8838 107 804. For further information, you could also visit us at akmisacademy.com and you could also access our test series through akmtestseries.com and akm test series application. So let's get into the question. First question பாருங்க. Air freezing is one of the most common methods of commercial freezing. The material packed or unpacked is frozen by the exposure to air at temperatures ranging from. So 4 ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஏர் ஃப்ரீசிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ரீசிங் மெத்தட் நம்ம படிச்சிருந்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். 4 மெத்தட்ஸில் ஒன் ஆஃப் தி மெத்தட் ஏர் ஃப்ரீசிங். இதில் எந்த டெம்பரேச்சரில் ஏரை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். -18 degree Celsius to 40 degree Celsius. So next, moving on to the next question. Dash provides for very rapid freezing by virtue of the very low temperatures of the cooling medium. பாருங்க, கூலிங் மீடியம் வெரி ரேபிட் டெம்பரேச்சர் virtue அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி லோ டெம்பரேச்சர்ஸில் liquid nitrogen and liquid or solid carbon dioxide are common freezing agents of this method. இந்த மெத்தடில் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம தரவா படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே ஃப்ரீசிங்கில் வரக்கூடிய ஃப்ரீசிங் மெத்தட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரையோஜெனிக் ஃப்ரீசிங் அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். க்ரையோஜெனிக் ஃப்ரீசிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்தீங்கன்னா லிக்விட் நைட்ரஜன் அண்ட் லிக்விட் ஆர் சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ரொம்ப கூலிங்கான டெம்பரேச்சர்ஸில் அது மேலே அந்த ஃபுட் மேலே இது கொடுத்தாங்க அப்படின்னா ஃபுட்டோடைய டேஸ்ட்டோ இல்லை டெக்ஸ்சரோ வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகாமல் பண்ணுறது தான் இந்த க்ரையோஜெனிக் ஃப்ரீசிங். பட் இது வந்து ரொம்ப ஃபீஸிபிளாக கிடையாது. நெக்ஸ்ட், the fees for license issued by the Central Licensing Authority. ஸோ சென்ட்ரல் லைசன்சிங் அத்தாரிட்டி வந்து வாங்கக்கூடிய ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் 1ல் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஷெட்யூல் 1 ஆஃப் எஃப்எஸ்எஸ் லைசன்சிங் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெகுலேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லைசன்சிங் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெகுலேஷன்ஸில் லைசன்சிங் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெகுலேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2011ல் நமக்கு வந்து ஷெட்யூல் 1ல் வந்து கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரல் லைசன்சிங்கில் என்னென்ன யூனிட்லாம் சென்ட்ரல் லைசன்சிங் அத்தாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வீடியோ கிளாஸில் நம்ம கவர் பண்ணியிருப்போம். நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பெரும்பான்மையாக என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா மேனுஃபேக்சர்ஸ் தான் படிச்சிருப்பீங்க. ஷெட்யூல் 1ல் வரக்கூடிய மேனுஃபேக்சர்ஸ் மட்டும் படிச்சிருப்பீங்க. பட் அது மட்டும் பத்தாதுங்க. இம்போர்ட்டர்ஸில் யார் வருவாங்க புரியுதுங்களா, பிஸ்னஸஸில் யார் வருவாங்க, இவங்களாம் ஷெட்யூல் 1ல் யாரெல்லாம் வராங்க. ஸோ சென்ட்ரலைசிங் அத்தாரிட்டி யாருக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்குறாங்கன்றதை முதற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது வந்து நிறைய புக்ஸில் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய புக்ஸில் அது கிடையாது. பட் அது சர்ச் பண்ணி படிங்க, புரியுதுங்களா. ஸோ லைசன்ஸுக்கு எவ்வளோ வாங்குறாங்க? ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர், 7500. ஸோ ரினியூவலாக இருக்கட்டும், மாடிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை நியூ லைசன்ஸ் எல்லாத்துக்குமே சென்ட்ரல் லைசன்சிங் அத்தாரிட்டி ஒரு லைசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு 7500 அப்படின்றது நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். HACCP Hazard Analysis Critical Control Point contains how many principles? ஸோ இது ஏற்கனவே வீடியோ கிளாஸில் கவர் பண்ணியாச்சு. பல தடவை நம்ம HACCP பற்றி பார்த்துருக்கோம். ஸோ how many principles அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 6 பிரின்சிபல்ஸ். அது என்னென்ன பிரின்சிபல்ஸ் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபார் டைம் கிரன்ச்சுனால நான் மூவ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷன் ஒர்க்ஸ் இன் ஹவு மெனி UN லாங்குவேஜஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜஸ். ஸோ UN அஃபிஷியல் லாங்குவேஜஸில் கோடெக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர், 6. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குங்க. ஸ்கேர் ஆஃப் ஃப்ரெஞ்சு, அதாவது ஃப்ரெஞ்சை பார்த்து பயப்படுறது. இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பானிஷு. தென் இது வந்து சி வந்து சைனீஸு, ஏ வந்து அரபிக்கு, இதெல்லாம் UN லாங்குவேஜஸ்ங்க. ஆர் வந்து ரஷ்யன், அண்ட் இ பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ். ஸோ தீஸ் ஆர் தி 6 லாங்குவேஜஸ். 1 2 3 4 5 and French 6.
இந்த 6 தான் கோடெக்ஸ். இது யூஎன் லாங்குவேஜ் அஃபிஷியல் லாங்குவேஜஸ். அதில் கோடெக்ஸும் அவங்க வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆஸ் பர் தி ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஃபுட் அடிக்டிவ்ஸ் ரெகுலேஷன் 2011, the process of addition of hydrogen to an பாருங்க addition of hydrogen ரொம்ப முக்கியம் to an edible vegetable oil using a catalyst to produce a fat with semi-solid consistency is called. புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர், ஹைட்ரோஜனேஷன். அதுதான் ரைட் ஆன்சர். என்னன்னா ஹைட்ரோஜனேஷன்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறாங்க. ஸோ டீஆயில்டுனா என்னென்னு படிச்சிருப்பீங்க. டீஆயில்டு இஸ் நத்திங் பட் தி, இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரெகுலேஷன்ஸில் இது எல்லாத்துக்குமே மீனிங் இருக்குங்க. டீஆயில்டு மீல் அப்படின்னு சொல்லுவாங்க. டீஆயில்டு மீலிங் இஸ் நத்திங் பட் தி like the residual material left over when oil is extracted by a solvent using oil bearing method. அந்த மெட்டீரியலில் இருந்து ஆயில் பியரிங் மெட்டீரியலில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய லெஃப்ட் ஓவராக இருக்கக்கூடிய மெட்டீரியல் தான் நம்ம டீஆயில்டு மீல் அப்படின்னு சொல்லுவோம். இரேடியேஷன் நமக்கு தெரியும், ஃபிசிக்கல் ப்ரொசீஜர் இன்வால்விங் தி இன்டென்ஷனல் எக்ஸ்போசர் டு தி ஃபுட், அந்த மாதிரி ஒரு அயனைசிங் ரேடியேஷன்ஸ் கொடுக்குறது தான் ரேடியேஷன்ஸ். அதுவும் டெஃபினிஷன்ஸ் இருக்குது. ரிஃபைனிங் இஸ் நத்திங் பட் தி எக்ஸ்போசர் ஆஃப் எக்ஸ்பிரஸ்டு வெஜிடபிள் ஆயில் ஆர் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்டட் ஆயில் இஸ் டீஅசிடிஃபைடு வித் அல்கைலை அப்படின்ற ஒரு 4 டைப்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. நம்ம வீடியோ கிளாஸில் இதை கவர் பண்ணியிருப்போம். இல்லைனாலும் நீங்கள் இந்த ரெகுலேஷன்ஸில், ஸோ நார்மலான பீப்பிள், நீங்கள் வீடியோ கிளாஸ் அட்டன் பண்ணாத பீப்புளெலாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெகுலேஷன்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிங்க. ஸோ ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குங்க. எல்லாமே ஒரு ஓவரால் வியூ பாருங்கள். ஏன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 25 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், 25 வெயிட்டேஜ் வந்து 25 கொஸ்டின்ஸ்க்கு வந்து இந்த எஃப்எஸ்எஸ் ரூல்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஃபார் டைம் கிரன்ச்சுன்றதுனால நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணி படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் இஸ் அன் இனிஷியேட்டிவ் டு எனேபிள் ஃபுட் பிஸ்னஸஸ், ஃபுட் ஹேண்ட்லர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் டு என்ஷூர் தட் ஃபுட் சர்வ்ட் இன் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கேன்டீன்ஸ் இஸ் சேஃப் அண்ட் ஹைஜீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அன் இனிஷியேட்டிவ், ரொம்ப முக்கியம். ஸோ இனிஷியேட்டிவ்ஸ் இந்த டைமில் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா ஃபெசையோட இனிஷியேட்டிவ்ஸ்லாம் நமக்கு கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடிக்கடி நம்மளுடைய சிலபஸில் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 2 அண்ட் யூனிட் 3ல் இந்த இனிஷியேட்டிவ்ஸ்லாம் திரும்ப அந்த வார்த்தைகள் ஈடுபட்டிருக்கும். அப்போது இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ்லாம் நீங்கள் தேடி படிக்கணும். ஸோ ஃபெசையோட இனிஷியேட்டிவ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக இருக்கக்கூடிய இந்த இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, சர்வ் சேஃப் அப்படின்ற அந்த இனிஷியேட்டிவ் தான். சர்வ் சேஃபில் பார்த்திங்க அப்படின்னா 3 காம்பனன்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து இது வந்து டு என்ஷூர் சேஃப் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் அட் ரெஸ்டாரண்ட்ஸ், சேஃப் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் அட் ரெஸ்டாரண்ட் புரியுதா. 3 காம்போனன்ட்ஸ் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு காம்போனன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் சேஃப்டி சூப்பர்வைசர்ஸ் ட்ரைனிங், எஃப்எஸ்எஸ். ஃபுட் சேஃப்டி சூப்பர்வைசர் எத்தனை பேர் இருப்பாங்க? 25 ஃபுட் ஹேண்ட்லர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்கன்றதை நம்ம வீடியோ கிளாஸில் பார்த்துருப்போம். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் சேஃப்டி டிஸ்பிளே போர்ட்ஸ் இருக்கணும். ஃபுட் சேஃப்டி டிஸ்பிளே போர்ட்ஸ் அண்ட் 3வது பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஒன் வந்து சேஃப் அண்ட் ஹைஜீனிக் ஃபுட் ரேட்டிங் ஃபார் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஃப் அண்ட் ஹைஜீனிக் ஃபுட், இது வந்து SAHF ரேட்டிங் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ். இதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸ்பெக்டடான கொஸ்டின்ஸு. ஸோ சர்வ் ஃபுட்ன்றது 2019 ஃபெசை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதுதான் அதோடைய அப்ஜெக்டிவ்ஸ். மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். Milk and Milk Products Order 1992 was implemented by which of the following ministry? ஸோ 1992 இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இந்த ஆர்டர், ஸோ இது ஏன் சார் கேட்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். இதை அப்புறம் சொல்கிறேன். ஸோ எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னா பாருங்கள், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வராது. இதெல்லாம் அப்படி ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் போகணும். இது நான் தனியாக வீடியோ கிளாஸில் சொல்கிறேன் எப்படி எலிமினேட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணுன்றது. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் ஃபிஷரிஸில் இருக்கும். இப்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த மினிஸ்ட்ரி, அந்த டிபார்ட்மெண்ட் வந்து தனியாக ஒரு மினிஸ்ட்ரிக்கிட்டே வந்துருச்சு. நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த எல் முருகன், பிஜேபியை சேர்ந்த எல் முருகன் வந்து அதில் மினிஸ்டராக இருக்கார். அவர் வந்து மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் ஃபார் இன் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1992 இது அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியில் வந்துச்சு. பட் இப்போ இந்த ஆர்டர் கிடையாது. ஏன்? நம்மளுடைய ஷெட்யூல் 2 ஆஃப் FSSA ஆக்டில் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, 8 ரூல்ஸை வந்து பார்த்திங்கன்னா 8 ஆக்ட்ஸை வந்து ரிப்பீல் பண்ணி தான் இந்த FSSA ஆக்ட்ன்றது வரும். அப்படி நம்ம படிச்சிருப்போம். அதில் ஒன்று தான் இந்த மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் மில்க் ஆர்டர் 1992. மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். அக்கார்டிங் டு FSSA ஆக்ட், an appeal against the report of the food analyst shall lie before the
அப்பீல் அகைன்ஸ்ட் த ரிப்போர்ட் ஆஃப். ஸோ ஃபுட் அனாலிசிஸோட ரிப்போர்ட் அகைன்ஸ்ட் நீங்கள் அப்பீல் பண்ணணும். ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர் பண்ணுறாரு அப்படின்னா யார்கிட்ட பண்ணுவாங்க? ஸோ டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் இஸ் தி ரைட் ஆன்சர், ஆப்ஷன் பி. ஸோ செக்ஷன் 46 ஆஃப் FSSAI ஆக்ட் டீல்ஸ் வித் திஸ். புரியுதுங்களா? இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபுட் அனாலிசிஸில் வரும். அதில் தான் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. சி சார் நான் இன்னும் படிக்கலை, இப்போ தான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன், என்னால் வந்து சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமையோ இல்லை டெக்னிக்கல் ஆஃபீஸர் எக்ஸாமையோ என்னால் கிளியர் பண்ண முடியுமா? இல்லை நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, நான் படிச்சுட்டு தான் சார் இருக்கேன், நல்லா தான் படிச்சுட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு எல்லாமே மறந்து போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்கிற கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் படித்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் எக்ஸாக்டாக என்னால் கெஸ் பண்ண முடியல அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ப்ராசஸில் எல்லோரும் மாதிரி தான் இருக்கீங்க. நீங்கள் எல்லாரோடய ஒரு எகடாகவே இருக்கீங்க. ஒரு உண்மையான ஆஸ்பிரண்ட் அப்படின்னா நல்ல பயம் வரணும் தான், வந்தால் தான் அவங்க ஆஸ்பிரண்ட்டு. எல்லாமே நான் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா அவங்க உண்மையாலுமே அந்த ஃபீல்டில் இல்லைன்றது தான் அர்த்தம். நீங்கள் நம்பிக்கை வச்சு படிங்க. சரி, கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. இன்னும் நமக்கு சாலிடாக 27 டேஸ் கிட்ட இருக்குது. ஸோ நமக்கு டேட் வந்திருக்கு ஜனவரி 2019 தான் நமக்கு எக்ஸாமு. ஸோ இன்னும் உங்களுக்கு நேரம் இருக்குது. 29 டேஸ் சாலிடாக இருக்குது. இதில் வேறு நியூ இயர் ஹாலிடேஸ் வரும், கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ், நியூ இயர் ஹாலிடேஸு, பொங்கல் ஹாலிடேஸு எல்லாமே வரப்போகுது. இந்த ஹாலிடேஸ் எல்லாம் தயவு செய்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக தள்ளி வைங்க. உங்களுடைய கெரியருக்காக யூஸ் பண்ணுங்கள். See, I know that you people are preparing from home. நிறைய பேர் வந்து குழந்தைங்களை வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, நிறைய பேர் வேலைக்கு போய்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, நிறைய பேர் அன்எம்ப்ளாய்டாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குனே ப்ரிப்பேர் பண்ணி கொரோனாவில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸே வராமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு. வெறும் 31,000 சில்லற பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்து கட் த்ரோட் காம்படிஷனே கிடையாது. ஆக்சுவலாக என்ன சொல்ல போனால் இந்தியா லெவலில் இவ்வளோ பெரிய காம்படிஷனே கிடையாது. ரொம்ப கம்மியான பீப்புள் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்கள் தாராளமாக பண்ணிங்க அப்படின்னா அந்த 100 போஸ்டிங்குள்ளே உங்களால் கண்டிப்பாக அடிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு எதனா டவுட், எதனா உங்களுக்கு ஹெல்ப் எதனா வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் could call us at 9600111339 என்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி அசிஸ்டன்ஸ் வேணுமோ நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு எதனாவது ஒரு வீடியோ கிளாஸஸ் எதனா போடணும்னு சொன்னீங்கன்னா கூட நீங்கள் கமெண்டில் போடுங்க, கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். சரி, வி ஹவ் ப்ரொவைடர் லைக் கம்ப்யூட்டருக்கு, ஜென்ரல் நாலேஜுக்கு, ஆப்டிக்கு எல்லாமே வீடியோ கிளாஸஸ் தனியாக போட்டோம். ஆனால் அது எல்லாருமே வீடியோ பெய்டு கிளாஸஸ்லாம் இருக்காங்க. அவங்க வந்து நாளைக்கு சண்டை போட்டக்கூடாதுன்றதுக்காக தான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு எதனா வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஸோ டூ ஹோல்ட் யுவர் ஹோப் அண்ட் டூ ஸ்டடி. மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின், அந்த லாஸ்ட் கொஸ்டின். இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை QCI by 3 premier industry associations. These are ஸோ குவாலிட்டி பாருங்கள், குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் 3 இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். அசோசாம், CII அண்ட் FICCI. ஸோ அசோசாம்னா நாங்கள் அசோசியேட்டட் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. CII அப்படின்னா கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. FICCI அப்படின்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இதோடைய வீடியோ கிளாஸஸ் நான் கீழே நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்கும். ஸோ அதை போய் பாருங்கள். And thank you so much for video classes, study materials and notes. You could call us at 9600111339. Have a good day. Thank you so much, people.